வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். வெய்ய காலம் மற்றும் மழை காலம் ரெண்டுத்துக்குமே ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்க மாதிரி ஒரு தக்காளி ரகத்தை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டை நான் டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பொதுவாக வெய்ய காலத்துக்கு ஏற்ற தக்காளி சாகுபடி நம்ம சூஸ் பண்ணும்பொழுது, வெரைட்டியில் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது முக்கியமாக என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும். அதில் வெய்ய காலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பூச்சி தொந்தரவான வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஒயிட் ஃப்ளை இன்ஃபெக்ஷனு, சேம் சைடில் பார்த்தீங்கன்னா கொடி நல்லா படர்ந்து ஓடுறதா இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெய்ய காலத்தில் அதிகமாக தடைபடும். இதெல்லாம் எதிர்த்து வளர்கிற மாதிரி நல்ல மகசூல் தர மாதிரி மினிமம் ஒரு 10 டன், மேக்ஸிமம் ஒரு 15 to 18 டன் வரைக்குமே நல்ல மகசூல் தர மாதிரி ரகமாக இருக்கிறது தான் நம்ம வெய்ய காலத்துக்கு சூஸ் பண்ணுறது. எப்படி குப்பைன்னு போட்டால் கூட ஒரு 10 டன் மகசூலாவது நல்லா குவாலிட்டியாக கொடுத்துடணும். அறுப்பு காயோட சைஸ் குறையக்கூடாது, பழத்தோட சைஸ் குறையக்கூடாது, ஈவனாக ஹார்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி ரகமாக தான் நம்ம சூஸ் பண்ணணும். வெய்ய காலத்துக்கு ஏற்ற சிறந்த தக்காளி ரகத்தை பற்றின ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு சார், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ட்ரிப் இரிகேஷன் செட்டப்பில் நான் நல்லா பராமரிப்பேன், நல்லா ப்ராப்பராக உரம் கொடுப்பேன். 1261 ப்ளஸ் MAP, MKP, 94, CN, மெக்னீஷியம், பொட்டாசியம்லாம் ப்ராப்பராக நான் பராமரிக்கிற ஆள். ட்ரிப் இரிகேஷனில் நான் பயிர் பண்ணுறேன் அப்படிங்கிற விவசாயிகளுக்கான ரகம் தான் இந்த ரகம். ஸோ வாக்கியா பாசம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வாக்கியா பாசம் எடுத்துகிட்டு போய்ட்டு வாக்கியா பாசனம் வச்சுட்டேன், எனக்கு 8 டன் வரல 10 டன் வரலாம், கண்டிப்பாக கிடைக்காது. வாக்கியா பாசன முறைகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வேறு. அதில் நீங்கள் 3 டன் 3 டன் எடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கும் நார்மலான டாஸ்க்கு. இது முழுக்க ட்ரிப் இரிகேஷன் பண்ணக்கூடிய விவசாயிகளோட கவனத்திற்காக தான் இந்த ரகங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். பர்டிகுலர் இந்த ரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம காவேரி சீடில் காவேரி 143 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. இந்த ரகம் பார்த்தோன்னா அப்படியே சேம் சாகோ செக்மெண்ட் தான், செக்மெண்ட் வைஸ் சாகோன்னு சொல்ல வர்றேன். ஸோ இதில் என்னென்ன ஒரு யூனிக்யூ ப்ரொபோஷன் என்ன சொல்கிறாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் யார்ட்ட இல்லாத ஒரு 5 பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இது காய் கிட்டத்தட்ட அதே மாதிரி சாகோ மாதிரி தான் வரும். ஒரு ஃப்ரூட்டோட வெயிட் அப்படிங்கிறது, காயோட வெயிட் அப்படிங்கிறது 80 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதிகபட்சம் 150 கிராம் வரைக்கும் வெயிட் வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு கொத்துக்கு 5லேருந்து 6 காய் பிடிக்கும். 6 காயும் ஒரே ஈவன் சைஸாக இருக்கும். சில இதில் பார்த்தோம்னா முதல் பருத்துக்கப்புறம் 2வது பருப்புலாம் பார்த்தோன்னா காய் சிறுத்து போகும். இதில் அந்த பிரச்சனை இல்லை. இன்னொன்று பார்த்தோம்னா காய் நல்லா பெருவாட்டாக வரும், நல்லா தோல் திக்காக இருக்குது. தோல் திக்காக இருக்கிறதுனால ஊசி புழு பிரச்சனை மெயினாக கிடையாது. அதிகமான அளவுக்கு ஊசி புழுக்கு மருந்தடிக்க வேண்டியதில்லை. ஒரு நார்மலாக வாரத்துக்கு ஒருக்க ஊசி புழுக்கு மருந்தடிக்கிறாங்கன்னா இதில் ஒரு 5 நாளைக்கு ஒருக்க, 12 நாளைக்கு ஒருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்து 2 மருந்து குறையிறது அப்படிங்கிறத உறுதி பண்ண முடியுது. 3வது பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் மழைகளை பேஞ்சு தண்ணி நின்றுச்சு அப்படின்னா, இது வெய்ய காலத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா, இருந்தாலும் மழை காலத்துலேயுமே சொல்கிறேன், மழைகளை பேஞ்சு தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அடிக்காய்கள் அதிகமாக கருப்பாகிறதில்ல, செடி அதிகமாக அழுகிறதில்ல, அந்த ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் ஆகிறதில்ல. அடியிலேயே ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா தோல் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்க்க சைனிங் இருக்கிறதுனால அதிகமாக பழம் அழுகிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதோட இன்னொரு ஈக்குவல் பாயிண்ட் என்ன சொல்லலாம், இதோட ஹையஸ்ட் யூஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 2000 பாக்ஸ் வரைக்குமே எடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 40 கிலோ பாக்ஸ், 40 to 45 கிலோ பாக்ஸ் 2000 பாக்ஸ் வரைக்குமே தக்காளி பறிச்சிருக்காங்க. 15லேருந்து 18 பறிப்பு வரைக்குமே இந்த பறிப்பு வருது அப்படிங்கிறான். இன்னொன்று வழக்கமாக சாகோ செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது சாகோ எப்படி இருக்கும்போது அதே சேம் செக்மெண்ட் தான், அதே ஒயிட் ஷோல்டர் ரகம் தான். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அறுப்பு அப்படிங்கிறது சாகோவோட ஒரு 8 to 9 நாளைக்கு முன்னாடியே வந்துடுது. பொதுவாக சாகோவில் பார்த்தோன்னா 75 to 80 நாள் தான் பறிப்பு காய், காய் அறுப்புக்கு வரும். ஆனால் இதில் 65 to 70 நாள்லேயே அறுப்பு காய் வந்துடும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இடைவெளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் நீங்கள் ட்வைன் வச்சு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி இது ஸ்டெப் டைப் தான், கொடி வச்சு போடுறாங்க தான். கொடியில் ஏற்றி கட்டும்போது தான் நல்ல மகசூல் அப்படிங்கிறது இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மறக்காமல் கொடியில் ஏற்றி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கொடி வச்சு போடுற விவசாயம் இருக்கீங்க, கொடி கட்டுவேன் ஏற்றி கட்டி மேலே ஸ்டேக்கிங் அடித்து பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டேக்கிங் வச்சு பண்ண மாதிரி தான் ஏக்கராவுக்கு 10,000 நாற்றுகள் அப்படிங்கிறது நாற்று அளவாக இருக்குது. சேம் சீசன் இல்லை நான் நட்டு விட்டுருவேன், கீழே நான் ஒன்றோட ஒன்றா பிணைஞ்சு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏக்கராவுக்கு 13,000 சாப்பிங்ஸ் அவங்க போக சொல்கிறாங்க. இடைவெளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொடி தூக்கி கட்டுவீங்க, அப்படி ஸ்டேக்கிங் மெத்தட் கட்டுவீங்க அப்படின்னா 3க்கு 1.5 அடி இடைவெளியும், இல்லை நான் அப்படியே குத்தா விட்டுறேன் தூக்கி கட்ட மாட்டேன் அப்படின்னா 2க்கு 1.5 அடி இடைவெளியும் அப்படிங்கிறதான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செடிக்கு 4லேருந்து 5 சைடு பிரான்ச்சஸ் வரும், நல்ல தூர் வெடிக்கிற மாதிரி டைப்பாக இருக்கும். அதனால தான் அந்த இடைவெளியில் உங்களை நான் ப்ராப்பராக பிளான் பண்ண சொன்னேன். ஸோ ஒரு செடிக்கு 4லேருந்து 5 பிரான்ச் வரும் பொழுது அந்த 5 பிரான்ச்லையுமே 4லேருந்து 5 பிரான்ச்லையுமே ஈக்குவலாக ஒரு 5லேருந்து 6 காய்கள் அந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காட்டிக்க பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்த உடனே ஒரு ஏக்கராக்கு அதிகபட்சம் 2 பாக்கெட் போட்டால் போதுமானது. ஒரு பாக்கெட்டுக்குள்ளே 10 கிராம் பாக்கெட்டுக்குள்ளே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000 சீடுக்கு மேலே வரும். ஸோ 2 to 3 பாக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கு அதிகபட்ச நடவான பரிந்துரையாக இருக்குது. ஸோ இந்த ரகம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது லாஸ்ட் 1 to 1.5 இயராக மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் மார்க்கெட்டில் லோக்கலில் விசாரிச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒயிட் ஷோல்டர் டைப்பில் ட்ரை பண்ண மாதிரி இந்த ரகத்தை ட்ரை பண்ணலாம். இது சாறு வந்து பார்த்தோம்னா நாட்டு தக்காளி மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும், தோல் ரொம்ப திக்காக இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரீசன்ட் டேஸில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்தூர் தலைவாசல் மார்க்கெட்லேயும் ப்ளஸ் வந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்லேயும் தேனி கிருஷ்ணகிரிலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே எமர்ஜாக இருக்கக்கூடிய மாலிகுல் தான் இந்த ப்ராடக்ட் தான் இந்த 143 ஆகும் அப்படிங்கிறது. விருப்பமுள்ள விவசாயிகள் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 1/2 ஏக்கரா 3/4 ஏக்கரா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் அடுத்த ஏரியாவில் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரே ரகங்களை திருப்பி போகிறது மூலமாக அதோட யூஸ் எஃபிஷியன்சி குறையும், உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது வழக்கமான சில முறைகள் தான். ரகங்களை மாற்றி போடுறது அப்படிங்கிறது வழக்கமான விஷயங்கள் தான். அதுதான் நம்ம வந்து உரங்களையுமே மருந்து அப்படி தான் பிறந்தது பண்ணுறோம், மருந்துகளையும் அப்படி தான் பிறந்தது பண்ணுறோம். ரகங்களையும் ஒரே ரகங்களே மாற்றி போட்டுட்டு இருக்காமல் திருப்பி அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய புது ரகங்களை போடுறது அப்படிங்கிறது அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி வந்து அது பூச்சி நோய் எதிர்ப்பு திறனை வந்து எடுத்து கொடுக்கும். சேம் சில மகசூலையும் வந்து ப்ராப்பராக எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இந்த காவிரியோட 143 ரகம் அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸில் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். தேவைப்படாது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு ரகத்தை தான் வந்து ப்ராப்பராக ரிவ்யூ எடுத்து நான் போட்டுருக்கிறேன். ஸோ விவசாய கொடுத்து கேட்டதுனால நான் மார்க்கெட்டில் பார்த்தா இன்னும் வரக்கூடிய மற்ற ரகங்களெல்லாம் வந்து ப்ராப்பராக வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.